PG TRB Computer Instructor Grade 1. நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது DBMSல இருக்க important 10 questions. Okay, database management system. Out of 10 questions, see the first one. Match the following ACID properties with their DBMS mechanisms. Before இந்த question டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ACID property DBMSல எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா to ensure the reliability and consistency of the database transactions. ஒரு query எழுதி ஒரு transactions நம்ம பண்ணுறோம், set பண்ணுறோம், update பண்ணுறோம், whatever it may be, அதோட reliable கண்டிப்பாக அது நடந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு we are using these 4 properties: atomicity, consistency, isolation, durability. ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றோட யூசேஜ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட்டாமிசிட்டி. ஸோ அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறப்போ இஃப் எனி டிரான்சாக்ஷன் ஃபெயில்ஸ், ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆனாலும் என்டையர் டிரான்சாக்ஷனுமே ரோல் பேக் ஆகிடணும். தட் இஸ் கால்ட் அஸ் அட்டாமிசிட்டி. ஓகேங்களா? ஸோ எதுக்காகனா வேறு எதுவும் ஃபெயிலியர்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுதான் அட்டாமிசிட்டி. இதில் கன்சிஸ்டன்சி அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அட்டாமிசிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அட் அ டைமே வந்து அக்கௌண்ட் 1லேருந்து அக்கௌண்ட் 2க்கு நான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதில் திரும்பவும் இன்னொரு இதிலேருந்து வந்து டெபிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக இது ரோல் பேக் ஆகிடும், ப்ரீவியஸ் பேலன்ஸ்க்கே வந்துடும். தட் இஸ் கால்ட் அஸ் அட்டாமிசிட்டி. ஓகேங்களா? ஸோ என்ஷூர் த டிரான்சாக்ஷன் ப்ராப்பராக நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது தான் அட்டாமிசிட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்சிஸ்டன்சி. ஆக்சுவலி கன்சிஸ்டன்சி என்னென்னா, நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது தான் கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? ரிமைண்ட் த கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? ஒரு இன்டெகிரிட்டி ப்ராப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த கன்சிஸ்டன்சி. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐசோலேஷன்ஸ். ஸோ ஐசோலேஷன் அப்படிங்கிறப்போ மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நான் வந்து சைமல்டேனியஸாக பண்ணுறேன்னு வைங்க. அட் த டைம் ஒரு டிரான்சாக்ஷன் இன்னொரு டிரான்சாக்ஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து செக் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன்ஸ். ஓகேங்களா? ஐசோலேஷன்ஸ் அப்படின்னா மல்டிபிள் டிரான்சாக்ஷன், மோர் தென் ஒன் டிரான்சாக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் கன்கரண்ட்டாக நடக்கிறப்போ ஒன்று இன்னொன்று இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோலேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டின்னா ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட டீட்டெயில், அதாவது இன்சர்ட் பண்ணிங்களோ இல்லை சேவ் பண்ணிங்களோ வாட் எவர் இட் மே பி, அதை வந்து பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணிவிடும் ஈவன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டியூரபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொன்றோட யூசேஜ் உங்களுக்கு கிளியராக ஐடென்டிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த DBMS விச் ஒன் இஸ் யூஸ்டு டு லாகிங் அண்ட் ரெக்கவரி. ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது? ரோல் பேக். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேட்ச் வித் லாகிங் அண்ட் ரெக்கவரி. செகண்ட் ஒன் நம்ம என்ன சொன்னோம்? கன்சிஸ்டன்சி. ஸோ ஃபாலோஸ் த ரூல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இதில் எங்கே இருக்குது? சி த ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி மேட்ச் வித் த ஃபர்ஸ்ட் ஒன் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். தேர்ட் ஒன் என்ன சொன்னால் ஐசோலேஷன்ஸ். ஸோ மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இன்னொரு டிரான்சாக்ஷனை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோலேஷன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? லாக்கிங் அண்ட் கன்கரண்ட் ஆக்சஸ், கன்கரண்ட் கண்ட்ரோல். தென் த லாஸ்ட் ஒன் இஸ் டியூரபிலிட்டி. சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்டபிள் ஒன். தட் இஸ் கால்ட் அஸ் டியூரபிலிட்டி. ஸோ அது எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கமிட் அண்ட் ரைட் டு டிஸ்க். ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட் அவுட் ஆஃப் தீஸ் 4? ஸோ ஏக்கு மேட்ச் ஆகிறது 2, பிக்கு மேட்ச் ஆகிறது 1, ஓகே, தென் சிக்கு மேட்ச் ஆகிறது 3, 4, டிக்கு மேட்ச் ஆகிறது 4. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 சாய்ஸ் விச் ஒன் இஸ் கரெக்ட்? பி. Hope you understand. So இது வந்து ரொம்ப important question, ACID property. Okay, see the explanation. So atomicity நம்ம எது மேட்ச் ஆகும்னு சொன்னோம்? logging and recovery. Because what do you mean by atomicity? Transactions வந்து either fully completed or fully roll backed. ஒன்றா ஃபுல்லாக ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகிடும் லாகிங்,
இல்லையா ரெக்கவர் ஆகிடணும். தட் இஸ் கால்ட் as atomicity. ஓகேங்களா. கன்சிஸ்டன்சி அப்படின்னு என்னது? ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ் டு ensure transactions bring the database from one state to another state. ஸோ இங்கே என்ன பண்ணும்? ப்ரைமரி கீஸு, ஃபாரின் கீஸு எல்லாமே, கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே செக், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதாவது ஒரு டேபிள் நார்மலைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அது நார்மலைஸ்டாக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து கன்சிஸ்டன்சி. See the third one, isolation. So isolation அப்படிங்கிறது ensure the concurrent transactions don't interfere with others. Multiple transactions நடக்கிறப்போ ஒரு transaction இன்னொரு transactionை spoil பண்ணக்கூடாது. So that is called as isolations. Okay. So this is achieved by locking mechanisms. ஓகேங்களா. தென் கன்கரண்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், அதுதான் நம்ம இங்கே மேட்ச் பண்ணோம். தென் டியூரபிலிட்டிங்கிறது வந்து சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலும் ஏதாவது கிராஷஸ் ஆனாலும் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பெர்மனண்ட்டாக சேவ் ஆகிடும். தட் இஸ் கால்ட் ஆஸ் டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டி மீன்ஸ் ஒன்ஸ் த டிரான்சாக்ஷன்ஸ் கமிட்ஸ் இட்ஸ் எஃபெக்ட் பர்சிஸ்ட் ஈவன் சிஸ்டம் வந்து கிராஷ் ஆனாலும். ஓகே. ஸோ இது என்ன பண்ணுது? பெர்மனண்ட்டாக டிஸ்கில் போயிட்டு அந்த சேஞ்சஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் டியூரபிலிட்டி. Hope you clear in the first question. It is most important questions. Okay. ACID. So second one, a company database as employee entity. Actually entity அப்படின்னா என்னென்னா டேபிள் தான். ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கிற என்டிட்டியில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயி ஐடி இருக்குது, அடுத்து எம்ப்ளாயியோட நேம் இருக்குது, ஓகே, அடுத்து ஏஜ் இருக்குது, அப்புறம் டிபார்ட்மெண்ட்டோட ஐடி இருக்குது. ஓகேங்களா. இதில் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது ஃபாரின் கீ. ஃபாரின் கீனா என்னது? ரெஃபரன்ஸ் கீ. ஓகே. ஸோ ஃபாரின் கீ ரெஃபரிங், இது எதை ரெஃபர் பண்ணிகிட்ருக்குன்னா இன்னொரு என்டிட்டி என்னது? டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள். ஸோ அதில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டோட ஐடி, அப்புறம் டிபார்ட்மெண்ட்டோட நேம். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இங்கே என்னவா ஆக்ட் பண்ணுது? ஃபாரின் கீயாக ஆக்ட் பண்ணுது. அதே இந்த டிபார்ட்மெண்ட் என்டிட்டியில் அப்போ இது என்னவா ஆக்ட் பண்ணுன்னா ப்ரைமரி கீயாக ஆக்ட் பண்ணும். எதுக்காகனா டு கிரியேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ என்டிட்டிஸ். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இதில் இருக்க ஒரு ரெக்கார்டையும் இதில் இருக்கிற ஒரு ரெக்கார்டையும் ஜாயின் பண்ணி டிபெண்ட்ஸ் த query நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம கேட்டிருக்க கொஷின், விச் டைப் ஆஃப் மாடலிங் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்ளைடு ஹியர். ஓகேங்களா. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ரெஃபரன்ஸ் கீ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஃபோர் டிஸ்கஸிங் த கரெக்ட் ஆன்சர், ஸோ நமக்கு ஒவ்வொன்று என்னென்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேஷன். ஸோ அக்ரிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஆஸ் எ ஆர் பார்ட் ஆஃப் அப்படிங்கிறது தான் அக்ரிகேஷன்ஸ். ஓகேங்களா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சப்போஸ் இது என்னென்னு சொன்னேன்? ஆஸ் எ பார்ட் ஆஃப் அப்படிங்கிறது தான் அக்ரிகேஷன்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ யூனிவர்சிட்டி டேபிள் எடுத்துக்கோங்க. யூனிவர்சிட்டி டேபிளில் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது, டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னா ப்ரொஃபஸர் இருக்குது. ஓகேங்களா. இங்கே என்ன மீனிங்னா யூனிவர்சிட்டி ஆஸ் எ டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஸ் எ ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர் இஸ் பார்ட் ஆஃப் என்னது? டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் இஸ் த பார்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி. ஸோ இதுக்கு பேர் தான் அக்ரிகேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கும் இந்த கொஷின்ஸ்க்கும் ரிலவெண்ட்டாக இருக்கா? இல்லை. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரலைசேஷன். ஆக்சுவலி ஜென்ரலைசேஷன்னா என்னென்னா ஈஸியர் ரிலேஷன்ஷிப். ஓகே. வாட் யூ மீன் பை ஜென்ரலைசேஷன்? ஈஸியர் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. இங்கே கரெக்டாக இந்த எக்ஸாக்ட் காமன் ஆட்ரிபியூட் ரிலேஷன்ஷிப்பை டினோட் பண்ணுறது தான் ஜென்ரலைசேஷன்ஸ். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் இருக்குது, ப்ரொஃபஸர் இருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா ஸ்டாஃப் மேபி யோ ப்ரொஃபஸர் ஆஃப் எனி டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் easier. Student is a part of the department. So that is called as generalizations. Okay. The next one is weak. Weak அப்படின்னா ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டியை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, cannot exist. ஓகே. இண்டிபெண்ட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வீக் என்டிட்டிக்கு யூ ஜஸ்ட் டேக் வீக் என்டிட்டிக்கு ஆர்டர் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ்
ஆர்டர் ஐட்டம்னு ஒன்று எடுக்கிறோம். ஓகேங்களா? இதில் ஆர்டர் அப்படிங்கிறது காம்போசிட் கீ. ஓகே, காம்போசிட் கீ. ஆர்டர் ஐடிங்கிறது ப்ரைமரி கீ. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் வந்து இண்டிபெண்ட்டாக என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஆர்டர் ஐட்டம் எதை டிபெண்ட் பண்ணி கண்டிப்பாக இருக்கும், ஆர்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆர்டர் பண்ணுறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், ஐட்டமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் வீக் என்டிட்டி. ஒரு என்டிட்டி, ஒரு டேபிள் இன்னொரு டேபிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, வீக் என்டிட்டி. ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. See the fourth one, relationship via foreign key. எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு டேபிளில் இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். இதில் டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து என்னவா இருக்குன்னா ஃபாரின் கீயாக இருக்குது. எதில் அது ப்ரைமரி கீயாக இருக்குது, டிபார்ட்மெண்ட் என்டிட்டியில் ப்ரைமரி கீயாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவுட் ஆஃப் தீஸ் ஃபோர் which one is correct? Relationship via foreign key is the correct. Hope you understand. So see the explanation. We have two entities. நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேபிள் என்ன, எம்ப்ளாயி. அதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது, நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஐடி இருக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட், இதில் இது வந்து ப்ரைமரி கீ, டிபார்ட்மெண்ட்டில் இது வந்து ப்ரைமரி கீ. ஓகே, இந்த ப்ரைமரி கீ இதில் என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா ஃபாரின் கீயாக ஆக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணுறதே இந்த கீ தான். ஓகே, ஸோ திஸ் மீன்ஸ் ஈச் எம்ப்ளாயி பிலாங்ஸ் டு கண்டிப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த லிங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது என்னது, ஃபாரின் கீ தான். ஓகே, ஸோ அக்ரிகேஷன் அப்படின்னா என்ன சொல்லும், ஆஸ் எ பார்ட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாட் அப்ளிகபிள். ஜென்ரலைசேஷன் அப்படிங்கிறது when we create a super class subclass hierarchy. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி அப்படிங்கிறது சூப்பர் டைப் ஃபார் மேனேஜராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம். ஓகேங்களா? இவங்கெல்லாம் யார், சப் டைப் ஆஃப் த எம்ப்ளாயி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் ஆல்சோ அப்ளிகபிள். வீக் என்டிட்டி டஸ் நாட் ஹாவ் த ப்ரைமரி கீ ஆஃப் இட்ஸ் ஓன். இதில் ப்ரைமரி கீ அப்படின்னே இருக்காது, இது ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் என்டிட்டி கீ, தட் இஸ் கால்ட் அஸ் வீக் என்டிட்டி. ஸோ எம்ப்ளாயி ஆஸ் இட்ஸ் ஓன் ப்ரைமரி கீ இங்கே இருக்குது இல்லையா, நமக்கு கொடுத்துருக்கிற டேபிளில் எம்ப்ளாயிக்கு ஒரு ப்ரைமரி கீ இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைமரி கீ இல்லாமல் இந்த எம்ப்ளாயி டேபிள் எப்பயுமே இந்த ஃபாரின் கீயவே டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா நம்ம எதை டிக் பண்ணலாம், வீக் என்டிட்டியை டிக் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் ஆல்சோ அப்ளிகபிள். See the fourth one, the use of department ID as the foreign key in employee is the classic way to model the relationship. Many employee belongs to one department. ஓகேங்களா? ஸோ இந்த relation scheme, the presence of department ID as the reference key in the employee, relationship between the employee and department entities in the database scheme. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணனது தான். ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த டேபிள்க்கும் எப்படி ரிலேஷன் க்ரியேட் பண்ணுறோன்னா த்ரூ டிபார்ட்மெண்ட் ஐடி. அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எம்ப்ளாயில் என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா ஃபாரின் கீயாக ஆக்ட் பண்ணுது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் த செகண்ட் கொஷின். ஓகே, தேர்ட் ஒன், கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் இஃப் an entity has overlapping subclasses, an entity may belong to more than one subclasses. Which constraint does this refer to? அதாவது என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஒரு என்டிட்டி ஓவர்லாப்பிங் த சப்கிளாஸ் அது வந்து பிலாங்ஸ் டு மோர் தென் ஒன் சப்கிளாஸாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சாய்ஸில் பெஸ்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, கரெக்ட் ஆன்சர் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் பி கிளியர் வாட் யூ மீன் பை டோட்டல் வர்சஸ் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போது இதில் எல்லா என்டிட்டியுமே என்டிட்டி செட்டில் பார்ட்டிசிபேட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ எம்ப்ளாயி இருக்காங்கன்னு வைங்களேன், எம்ப்ளாயி எல்லாருமே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. இங்கே இதில் டோட்டல் அப்படிங்கிறதுக்கு யூ ஜஸ்ட் டேக் எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஆல் எம்ப்ளாயி எல்லாருமே பிலாங்ஸ் டு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட், அப்போ அது வந்து டோட்டல். ஓகேங்களா? இதுவே இந்த பார்ஷியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் கிளப்புக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸ்டூடெண்ட் எல்லாருமே கிளப்பில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கிளப்பு நிறையா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா இருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இன் த கிளப். அதுக்கு பேர் வந்து பார்ஷியல். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் கரெக்ட் ஆன்சர்.
See the second one, disjoint versus overlapping constraint. It may be suitable, okay? Because what do you mean by disjoint அப்படின்னா இப்போது பேங்க் அப்படின்னு எடுத்துட்டோன்னு வைங்க, பேங்க்கில் பர்சன் யாராக இருக்கலாம், பர்சன் பேங்க் அப்படிங்கிற என்டிட்டியில் பர்சன் யாராக இருக்கலாம், ஐதர் கஸ்டமராக இருக்கலாம், எம்ப்ளாயாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்ஜாயிண்ட். அப்போது இங்கே என்டிட்டி பி மெம்பர் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் சப் கிளாஸ், ஓகே? அது வந்து ஜென்ரலைசேஷனாக இருக்கலாம், இல்லைனா ஸ்பெஷலைசேஷனாக இருக்கலாம், ஓகேங்களா? இதில் ஓவர்லாப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னு வைங்க, பர்சன்ஸ் வந்து என்னவாக இருக்கலாம்னா ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம், ஸ்டாஃபாகவும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஓவர்லாப்பிங். அதாவது யூனிவர்சிட்டியில் ஒரு பர்சன் அட் அ டைம் என்னவா ஆக்ட் பண்ணலான்னா ஸ்டாஃபாகவும் ஆக்ட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் ஓவர்லாப்பிங் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இஃப் an entity has overlapping subclasses, an entity may belongs to more than one subclasses. இது சூட் ஆகுதா, ஓகேங்களா? ஸோ which one is correct answer? B is the correct answer. இதில் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னால் என்னென்னா ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படி படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதை டிபெண்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது. தென் த ஃபோர்த் ஒன், ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபாரின் கீ, ஓகே? So with the help of foreign key, we are creating the relationship between the tables. So out of these four, which one is correct answer? B. See the explanation for this. So total versus partial participants அப்படினு என்னன்னா, check whether every entity in a superclass must participate in at least one subclass. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். எம்ப்ளாயி கண்டிப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட்லேயாவது பிலாங் ஆகி இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டோட்டல். அதுவே பார்ஷியல்னு என்னென்னு சொன்னேன், ஸ்டூடெண்ட்டு கிளப்போ, ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன ஆகலைன்னா ஓவர்லேப் ஆகலை. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். செகண்ட் ஒன் வந்து டிஃபைன்ஸ் வெதர் an entity instance in a superclass can belongs to multiple subclass at the same time. இதில் டெஃபினேஷன் மேட்ச் ஆகுது. இங்கே பாருங்கள், டிஸ்ஜாயின்னா ஒரு என்டிட்டி ஒன்லி ஒன் சப்கிளாஸாக இருக்கலாம். நம்ம இதுக்கு தான் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், இப்போ பேங்க் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் இருக்க பர்சன் ஒன்றா கஸ்டமராக இருப்பாங்க, இல்லைன்னா எம்ப்ளாயாக இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்ஜாயிண்ட். ஓவர்லாப்பிங் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம், இப்போ யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு பர்சன் அட் அ டைம் ஸ்டாஃபாகவும் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஓவர்லாப்பிங். ஸோ அதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர், ஓகே? Then third one, key constraints restrict the cordiality, one to one, one to many, many to many. So that is also not related here. Then the fourth one is referential integrity constraints. Ensure foreign key value must match the primary key value. Primary key always be null. This is also not related to the subclass membership. So what's the correct answer? Disjoint versus overlapping constraints, ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ஸே தான். சப்போஸ் த பர்சன் இருக்காருன்னா சப்கிளாஸ் என்னவாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம். இதில் டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கிறது பர்சன் ஐதர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா எம்ப்ளாயாக இருக்கலாம், பட் நாட் போத். ஸோ அது வந்து டிஸ்ஜாயிண்ட். ஓவர்லாப்பிங்னா என்ன, போத் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எம்ப்ளாயாக இருக்கலாம் அட் த சேம் டைம். தட் இஸ் கால்ட் ஆஸ் ஓவர்லாப்பிங், ஓகே? தென் ஃபோர்த் கொஷின், கன்சிடர் டூ கன்கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் அட் அ டைம் நடக்குது. ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சேலரியில் ஒரு 1000 rupees அப்டேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருக்கிற சேலரியில் 1000 rupees வந்து அப்டேட் பண்ணுறாங்க. யாரோட சேலரியில், எம்ப்ளாயி ஐடி வந்து 10. அட் த சேம் டைம் அதே சேலரி, அது பாருங்கள், எம்ப்ளாயி ஐடி 10 தான். அதில் அவங்களோட சேலரியோட எவ்வளோ வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறாங்க, 1.1 வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. இங்கே என்ன கொஷின்னா, இஃப் போத் எக்ஸிக்யூட் வித்தவுட் ஐசோலேஷன்ஸ். ஐசோலேஷன்னா என்னன்னு சொன்னோம், கன்கரண்ட்டாக மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இன்னொரு டிரான்சாக்ஷனில் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோலேஷன்ஸ், ஓகேங்களா? வித்தவுட் ஐசோலேஷன் த ஃபைனல் சேலரி மே டிபெண்ட் ஆன் த எக்ஸிக்யூஷன் ஆர்டர், ஓகே? அப்போது விச் ஏசிஐடி ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ட்ஸ் திஸ் அனாமலிஸ். இந்த மாதிரி வரதுக்கு, அதாவது ஐசோலேஷன் இல்லை அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், லாஸ்ட்டாக என்ன டிரான்சாக்ஷன் நடந்ததோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா, அப்போ விச் ஏசிஐடி ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிவென்ட்ஸ் திஸ் அனாமலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரம் த கொஷின் we can able to find the answer.
C isolations ஓகேங்களா because இங்க for example salary வந்து ஒரு 5000 எடுத்துக்கலாம் already அந்த employee ID 10 ஓட salary வந்து 5000 first query execute ஆகுறப்போ first transaction execute ஆகுறப்போ இதோட என்ன ஆயிடும் 10000 ஆட் ஆயிடும் அப்போ என்ன ஆகும் 6000 இப்போ செகண்ட் query எக்ஸிக்யூட் ஆகுறப்போ அந்த 6000 into 1.1 வந்து நடக்கும் ஓகேங்களா அதுவே ஐசோலேஷன் இருந்ததுன்னு வைங்க சைமல்டேனியஸாக இந்த 5000ஓட இதுவும் அதே 5000ஓட 1.1ம் மல்டிப்ளை ஆகும் தட் இஸ் த கன்கரண்ட் எக்ஸிக்யூஷன் வித்தவுட் இன்டர்ஃபியரிங் த another transactions okay so the correct answer is isolations so two scenarios இங்க பாருங்க salary வந்து first அதாவது T1 first execute ஆகுது அதுக்கப்புறம் T2 execute ஆகுது so இங்க T1 salary is equal to 10,000 plus 1000 equal to first transaction முடிஞ்சதுமே 11,000 வருது second transactionல அந்த 11,000 எடுத்து salary ஏன்னா அப்டேட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அந்த 11,000ஓட என்ன மல்டிப்ளை ஆகுது 1.5 என்ன ஆன்சர் கிடைக்குது 12,100 கிடைக்குது அதுவே ஃபஸ்ட்டு T2 எக்ஸிக்யூட் ஆகிட்டு தென் T1 எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா அந்த 10,000ல் ஃபஸ்ட்டு 1.1 மல்டிப்ளை பண்ணி 11,000ஓட 1000 ஆட் பண்ணி 12,000 ஸோ ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக வருது ஓகேங்களா ஆன் த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் ஓகே ஸோ இதை வந்து எது ப்ரிவெண்ட் பண்ணுது எந்த அனாமலைஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன்ஸ் ஓகே ஸோ விச் ஏசிஐடி ப்ராப்பர்ட்டி ஃபிக்ஸ் திஸ் அப்படின்னா ஐசோலேஷன்ஸ் ஓகே பிகாஸ் ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வி ஸ்டடி லாட் அபவுட் வாட் யூ மீன் பை அட்டாமசிட்டி கன்சிஸ்டன்சி டியூரபிலிட்டி ஐசோலேஷன்ஸ் ஓகே ஸோ இங்கே அட்டாமசிட்டினா என்னது எல்லா டிரான்சாக்ஷனும் கரெக்டாக நடந்துருச்சு இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ரோல் பேக் பண்ணுறதுக்கு பேர் அட்டாமசிட்டி கன்சிஸ்டன்சின்னு என்னென்னு சொன்னோம் இப்போ நான் அமௌண்ட் வந்து எடுத்ததுக்கப்புறமா அவங்களதில் டெபிட் ஆகிருக்கணும் அதாவது நான் ஒரு அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறேன்னா அதில் டெபிட் ஆகிருக்கணும் இன்னொரு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை வந்து செக் பண்ணுறது தட் இஸ் கால்ட் ஆஸ் கன்சிஸ்டன்சி ஓகே ensure the database move from one valid state to another valid state durability அப்படின்னா permanent storage if there is any system fault ஆனாலும் என்ன ஆகணும் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கணும் ஓகே ஐசோலேஷன் அப்படிங்கிறப்போ மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறப்போ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இன்னொரு டிரான்சாக்ஷன்ஸை என்ன பண்ணக்கூடாது இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது ஸோ டு ப்ரிவெண்ட் த interfere that is called as isolations okay fifth question consider the relation ஆறுங்கிற டேபிளில் 3 attributes இருக்குது என்னென்ன attributes இருக்குது ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது கோர்ஸ் இருக்குது இன்ஸ்ட்ரக்டர் இருக்குது இதில் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி போடுறோம் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னா என்னது இப்போது எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய் அப்படின்னா ஒய் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா ஏஜ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் டேட் ஆஃப் பர்த் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏஜ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டேட் ஆஃப் பர்த் தட் இஸ் கால்ட் ஆஸ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அந்த மாதிரி இங்கே டிபெண்டன்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி இம்ப்ளைஸ் கோர்ஸ் அதே மாதிரி கோர்ஸு இம்ப்ளைஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஓகேங்களா இப்போது இந்த ரெண்டுமே இது பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் ட்ரான்சிட்டிவிட்டிலாம் எடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் ஐடி இம்ப்ளைஸ் என்ன வந்துடும் இன்ஸ்ட்ரக்டர் வந்துடுமா அப்போ இதில் எது இல்லை தேர்ட் நார்மல் ஃபார்ம் கிடையாது வாட்ஸ் த கொஷின் விச் இஸ் த ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபைடு ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் செகண்ட் நார்மல் ஃபார்ம் தேர்டு பிசிஎன் கொடுத்துருக்காங்க பட் மோஸ்ட்டாக எது சப்போர்ட் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பார்த்ததுமே நமக்கு தெரியுது இதில் ட்ரான்சிட்டிவிட்டி இருக்கிறனால தேர்ட் நார்மல் ஃபார்ம் கண்டிப்பாக வராது பிசிஎன்னா என்னது பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்மில் தேர்ட் நார்மல் ஃபார்ம் ஹைலி சப்போர்ட்டட் ப்ளஸ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இதில் வரும் இதில் தேர்ட் நார்மல் ஃபார்மே சப்போர்ட் ஆகாதப்போ கண்டிப்பாக டியும் சப்போர்ட் ஆகாது ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுவோம் சிங்கிள் வேல்யூ அதாவது அட்டாமிக் வேல்யூஸ் இருக்கணும் டேபிளில் வந்து அட்டாமிக் வேல்யூ ஆர் சிங்கிள் வேல்யூ இருக்கணும்னு சொல்லுவோம் ஸோ டேபிள் ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது பட் நம்ம எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் நார்மல் டிக் பண்ணிடக்கூடாது அவங்க கேட்ட கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள்
highest normal form satisfied அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, செகண்ட் நார்மல் ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் நார்மல் ஃபார்ம் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மோட என்ன வரணும், நான் கீ ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? நான் கீ ஆட்ரிபியூட்ஸ் அதாவது பார்ஷியல் கீ ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ ஒரே டேபிளில் இது வந்ததுன்னா டூப்ளிகேட்ஸ் வரும். அதனால் அதை வந்து என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி போட்டு ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எது சப்போர்ட் ஆகுது, தேர்ட் நார்மல் ஃபார்ம் சப்போர்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் சப்போர்ட் ஆகுது. பட் தேர்ட் நார்மல் ஃபார்ம் சப்போர்ட் ஆகலை பிகாஸ் இங்கே வந்து என்ன இருக்குது, ட்ரான்சிட்டிவிட்டி இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக விச் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர், தி செகண்ட் ஒன். சி த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற ரிலேஷன் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேண்டிடேட் கீ அப்படின்னு எதை சொல்லுவோன்னா, சி கோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடியா. இன்ஸ்ட்ரக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்காரு, கோர்ஸு. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம எடுக்கிறப்போ விச் ஒன் இஸ் காமன், ஸ்டூடெண்ட் ஐடி. சி ஸ்டூடெண்ட் ஐடி implies course implies instructor. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி implies instructor. ஸோ which one is correct, அதாவது கேண்டிடேட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி. அப்போ இங்கே கீ என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் ஐடி ஃபைன் பண்ணியிருக்கோம். நான் கீ ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னது, கோர்ஸும் இன்ஸ்ட்ரக்டர்ஸும். ஓகேங்களா? அப்போ இங்கே கேண்டிடேட் கீ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி தான். இதில் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்முக்கு ரூல்ஸ் என்ன, ஹோல்ட்ஸ் ஆல் அட்டாமிக் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் தான் இருக்குது. செகண்ட் நார்மல் ஃபார்ம் என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மும் வரணும், அட் த சேம் டைம் நோ பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கணும்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை பிகாஸ் த கேண்டிடேட் கீ ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்லி ஒன் ஆட்ரிபியூட் தான் இருக்குது. ஓகே, சப்போஸ் ஒரே டேபிளில் இப்போ இந்த டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸு, தென் இன்ஸ்ட்ரக்டர் இருந்ததுன்னா இவங்களை டிபெண்ட் பண்ணுறாங்க, இவங்களை டிபெண்ட் பண்ணுறப்போ ரெண்டு டிபெண்டன்சி, அதாவது பார்ஷியல் டிபெண்டன்சி வந்துடும். ஏன்னா இன்ஸ்ட்ரக்டர் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, கோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வரும். இந்த டேபிளில் ஆல்ரெடி என்னவா பிரிச்சுட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட், கோர்ஸ், ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, அப்புறம் கோர்ஸுக்கமா இன்ஸ்ட்ரக்டர். அப்போ ரெண்டு டேபிளாக இருக்கிறப்போ இங்கே கோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி. இங்கே இன்ஸ்ட்ரக்டர் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, கோர்ஸ். ஸோ அங்கே பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை. அப்போது த ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் எதை சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். தேர்ட் நார்மல் ஃபார்ம் என்னென்னா செகண்ட் நார்மல் ஃபார்ம் இருக்கணும், அதாவது ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் ப்ளஸ் செகண்ட் நார்மல் ஃபார்ம். அப்புறம் அதில் என்ன இருக்கணும், நோ ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. பட் இங்கே என்ன இருக்குன்னா ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்குது பிகாஸ் ஸ்டூடெண்ட் ஐடி இம்ப்ளைஸ் கோர்ஸ், கோர்ஸ் இம்ப்ளைஸ் இன்ஸ்ட்ரக்டருங்கிறப்போ ஏ இம்ப்ளைஸ் பி, பி இம்ப்ளைஸ் சி ஈக்குவல் டு ஏ இம்ப்ளைஸ் சி. இது வந்து சூட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் ட்ரான்சிட்டிவ் லா. ஸோ அதனால் இது தேர்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை. தேர்ட் நார்மல் ஃபார்ம் இல்லாதப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் இருக்க பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம் இருக்காது பிகாஸ் இங்கே தேர்ட் நார்மல் ஃபார்ம் இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற கீ ஆல்வேஸ் என்னவாக இருக்கணும், சூப்பர் கீயாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இம்ப்ளைஸ் வைன்னா எக்ஸ் ஆல்வேஸ் சூப்பர் கீயாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் சூட்டபிள். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் செகண்ட் நார்மல் ஃபார்ம். Next question, consider two transactions என்னென்னது T1 and T2. If T1 writes a value and T2 reads it before T1 commits, which anomaly occurs? ரெண்டு transaction நடக்குது. அதில் first transactions வந்து value write பண்ணுது, second வந்து read பண்ணுது. ஆனால் செகண்ட் எதுக்குள்ளே ரீட் பண்ணிடுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து கமிட் பெர்மனெண்ட்டாக சேவ் ஆகிறதுக்கு முன்னாடியே செகண்ட் வந்து ரீட் ஆகுது அப்படின்னா எதில் வரும், லாஸ்ட் அப்டேட்டா, டர்ட்டி ரீடா, பேண்டான் ரீடா, நான் ரிப்பீட்டபிள் ரீடா. ஸோ இதை ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் ஸ்மால் ஐடியா அபவுட் வாட் யூ மீன் பை லாஸ்ட் அப்டேட், டர்ட்டி ரீட், பேண்டம் ரீட், நான் ரிப்பீட்டபிள் ரீட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு சொன்னோம், லாஸ்ட் அப்டேட். லாஸ்ட் அப்டேட் அப்படின்னா இப்போ ரெண்டு டிரான்சாக்ஷன் நடக்குதுங்களா. ஸோ ரெண்டு டிரான்சாக்ஷனுக்குமே ஒரு வேல்யூ வேணும். ஓகே, ஸோ அந்த வேல்யூ என்ன பண்ணுதுன்னா ஒரு வேல்யூ ரீட் பண்ணுது, அந்த போத்மே அப்டேட் பண்ணுது. பட் பேஸ்ட் ஆன் த ஃபைனல் வேல்யூஸ். ஓகேங்களா, அதாவது இப்போ லாஸ்ட் வேல்யூ டூ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, T1 and T2. ஓகே, T1 and T2 நடக்குது. ரெண்டுத்துக்குமே என்ன வேணும், இட் போத் ஆர் நீட்ஸ் த
வேல்யூ. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ரெண்டுமே அப்டேட் ஆகுது. ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்று வேல்யூமே அப்டேட் ஆகுது பேஸ்ட் ஆன் த ரெண்டு டிரான்சாக்ஷனோட வேல்யூமே அப்டேட் ஆகுது பேஸ்ட் ஆன் த ஒரிஜினல் வேல்யூ. ஆனால் அப்போ நடக்கிறப்போ ஒன்று வந்து லாஸ் ஆகிடுது. ஓகே, ஒரு அப்டேட் வந்து லாஸ்ட் ஆகிடுது. அதுக்கு பேர் வந்து லாஸ்ட் அப்டேட். ஓகேங்களா, ரெண்டு டிரான்சாக்ஷன் நடக்குது, ரெண்டுமே வந்து வேல்யூஸ் ரீட் பண்ணுறதுல அப்டேஷன்ஸ் நடக்குது, பட் ஒன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, லாஸ்ட் அப்டேட். அதுவே டர்ட்டி ரீட் அப்படிங்கிறப்போ டர்ட்டி ரீட் எப்போ நடக்கும்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரீட் டேட்டா தட் ஹாஸ் பீன் ரிட்டன் பை அனதர் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா, இன்னொரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுலேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் வேல்யூ ரீட் பண்ணுது, பட் அது கம்மிட் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, டர்ட்டி ரீட். இப்போ T1 T2 ஓகேங்களா, இதுலேயும் ஒரு ப்ராசஸ் நடக்குது, இதுலேயும் ஒரு ப்ராசஸ் நடக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இதோட வேல்யூவை ரீட் பண்ணுது. ஓகேங்களா, பட் இது கம்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது பெர்மனெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதோட வேல்யூ ரீட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, டர்ட்டி ரீட். நமக்கு கொடுத்துருக்கிற கொஷினும் டர்ட்டி ரீடோட டெஃபினேஷன்ஸும் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, தென் சியில் பேண்டம் ரீட் அப்படிங்கிறப்போ டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் த query twice. டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு queryயை twice எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, இட் வில் எக்ஸிக்யூட் த query ஓகே twice. அப்படி twice எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ இந்த செகண்ட் query இருக்கு இல்லையா, அது வந்து ரோவை ரிட்டர்ன் பண்ணும். தட் வேர் நாட் ப்ரெசன்ட் இன் த அந்த ஃபர்ஸ்ட் queryயில் இல்லாதது ஒரு ரோவை ரிட்டர்ன் பண்ணும். பிகாஸ் the transaction inserted row that most query criteria is not satisfied. That is called as phantom read. ஓகேங்களா, ஸோ நான் ரிப்பீட்டபிள் ரீட் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். இதில் வந்து என்ன நடக்குது, எக்ஸிக்யூட் த query twice. இது வந்து என்ன பண்ணணும்னா நீட் டேட்டா twice. ஓகேங்களா, ரீட் பண்ணும் twice த வேல்யூஸ் வந்து ரீட் பண்ணுறது. இங்கே நமக்கு twice எக்ஸிக்யூஷனும் கிடையாது, twice ரீடும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ which one is correct answer, dirty read. See the explanation. So T1 write a value, T2 read it before T1 commit ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ என்ன ஆன்சர்? ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்டேட் என்ன சொன்னோம், when two transaction updates the same. ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரே வேலையை பண்ணுது, ஆனால் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒன்று அப்டேட் வந்து ஓவர் ரைட் ஆகுது, இல்லைனா லாஸ்ட் ஆகுது. ஓகேவா, ஐசோலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாதப்போ இட் மே ஹேப்பன்ஸ். தென் டர்ட்டி ரீட் அக்கர்ஸ் வென் ஒன் டிரான்சாக்ஷன்ஸ் ரீட்ஸ் அன்கமிட்டட் டேட்டா ரிட்டன் பை அனதர் டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம கொஷின் அதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. பேண்டம் ரீட் அப்படின்னா ஹேப்பன்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, ட்வைஸ் re-execute the queries, but அது என்ன பண்ணுது, different set of rows due to transaction insertion or deletion, whatever it may be. ஸோ அது இதுக்கு மேட்ச் ஆகலை. தென் தேர்ட் ஒன், இங்கே வந்து என்ன பண்ணும், re-execute the query. இங்கே என்ன சொன்னோம், twice ரீட் பண்ணுறது சேம் ரோவையே, பட் அங்கே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்குது பிகாஸ் ஆஃப் transaction lagging. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் சூட்டபிள் ஃபார் த asked question. ஸோ the correct answer is dirty read. Then seventh question, which SQL command can remove a constraint from an existing table? ஒரு டேபிளில் ப்ரைமரி கீயாவோ ஃபாரின் கீயாவோ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கேன்னா அது வேண்டாம் அப்படிங்கிறப்போ எந்த query யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ delete constraints. ஓகே, தென் ஆல்டர் நம்ம கேட்டிருக்கிறது தெளிவாக கேட்டிருக்காங்க, எக்ஸிஸ்டிங் டேபிளில் தான். ஓகேங்களா, ஸோ ஆல்டர் டேபிள் ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ஒரு queryயே கிடையாது, இது அப்டேட்டுக்கு, இது டெலீட்டுக்கு. ஓகே, see the explanation for this. delete constraint அப்படிங்கிறது wrong because it is used for remove the row. ஒரு டேபிள் இருக்குன்னா அதில் இருக்க ஒரு ரோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் டெலீட்னு யூஸ் பண்ணுவோம். நம்ம கேட்டிருக்க கொஷின் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஒன் வந்து alter table drop constraints. இது கரெக்டு பிகாஸ் the command is used to modify the structure of existing table. See here, drop constraints like primary key, foreign key, unique, check எல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அதை எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த alter table drop constraint யூஸ் பண்ணிக்கலாம். See
for your understanding ஒரு example கொடுத்திருக்கு alter table டேபிளோட நேம் என்ன student அதில் டாப் constraints என்ன கொடுத்திருக்கும் இதுக்கு செட் பண்ண foreign keyயை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் so this is the apt answer remove constraint அப்படிங்கிற ஒரு கமாண்டே கிடையாது so this is wrong update modify the existing rows not constraints இது delete மாதிரி தான் delete என்ன பண்ணும் ரோவை ரிமூவ் பண்ணும் modify update அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ரோல் இருக்க வேல்யூஸ் ஏதாவது அப்டேட் பண்ணுறோன்னா அப்டேட் query யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ஆல்டர் டேபிள் ட்ராப் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஓகே 8th question a view is called a materialized view when actually view அப்படிங்கிறதுல 2 types இருக்கு ஓகேங்களா நார்மல் வியூ தென் மெட்டீரியலைஸ்டு வியூ ஆக்சுவலி நார்மல் வியூ அப்படின்னா ஜஸ்ட் இருக்கிற queries-ஐ வந்து நம்ம பார்க்குறது மட்டும்தான் அதில் இருக்க வேல்யூஸ் வந்து நமக்கு இருப்போம் தெரியாது ஃபிசிக்கலாக நம்ம பார்க்க முடியாது ஓகேங்களா தட் மெட்டீரியலைஸ்டு query அப்படின்னா we can see the physical query ஓகே அந்த டேட்டா அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஷோகேஸ் பண்ணி பார்க்க முடியும் ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டீரியலைஸ்டு வியூ ஸோ நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன் பாருங்கள் இட் இஸ் கிரியேட்டட் யூஸிங் மல்டிபிள் பேஸ் டேபிள் இது வந்து query நார்மல் வியூ நிறைய டேபிளை யூஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டையோ ஒரு டேபிளையோ க்ரியேட் பண்ணுறோம் அது வந்து வியூ இட் சோர்ஸ் த ரிசல்ட் ஆஃப் த query ஃபிசிக்கலி ஓகேங்களா மெமரியில் இருக்க அந்த டேட்டாவை வந்து ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ணுறது வந்து என்னது மெட்டீரியலைஸ்டு வியூ query கொடுக்குறப்பவே நம்ம என்னென்னு கொடுத்துருவோம்னா மெட்டீரியலைஸ்டு வியூ அப்படின்னு கொடுத்துருவோம் ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே தென் சி இட் டஸ் நாட் ரெக்வயர்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஓகே கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும் ஏன்னா டேட்டா சேவ் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட் இட் இஸ் கிரியேட்டட் வித் த செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இதில் கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து செலக்ட் பண்ணுற இடத்துல செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுப்போம் வியூவில் தர மாட்டோம் ஓகேங்களா சி இட் இஸ் கிரியேட்டட் யூஸிங் த மல்டிபிள் பேஸுங்கிறது ரெகுலர் வியூ ஓகே தென் நார்மல் வியூவில் வந்து வர்ச்சுவலாக இருக்கும் டேட்டா வந்து டஸ் நாட் சவுண்ட் queries மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அதுவே மெட்டீரியலைஸ்டு வியூவாக கொடுத்தோம்னா இட் இஸ் த ஃபிசிக்கல் காப்பி ஆஃப் த query ரிசல்ட் ஸ்டோர்ட் ஆன் த டிஸ்க் ஓகே ஸோ எக்ஸாம்பிள் கிரியேட் நம்ம வியூன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக என்னென்னு கொடுக்குறோம் மெட்டீரியலைஸ்டு வியூ ஸ்டூடெண்ட் சம்மரி இது வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிற டேபிள் இதுக்கான வேல்யூ எதுலேருந்து எடுக்கிறேன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிற கோர்ஸு அப்புறம் கவுண்ட் ஆஃப் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணுறேன் இதில் ஸ்டூடெண்ட் சம்மரியில் ஸ்டோர் பண்ணுறேன் குரூப் பை கோர்ஸை டிபெண்ட் பண்ணி கோர்ஸையும் நம்பர் ஆஃப் கோர்ஸையும் எடுத்து எந்த டேபிள்லேருந்து எடுக்கிறோம் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எடுத்து இதில் கொடுக்குறேன் ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டீரியலைஸ்ட் ஃபிசிக்கலி ஸ்டோர்ட் அண்ட் கேன் பி ரெஃப்ரெஷ்ட் லேட்டர் அது வந்து வியூன்னு கொடுத்தேன்னா ஜஸ்ட் அந்த queryக்கான ஆன்சர் வரும் அது போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகாது ஓகேங்களா அதுவே மெட்டீரியலைஸ்டு வியூன்னு கொடுத்தோன்னா ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனாமலைஸ் இஸ் ரிமூவ்டு பை BCNF பட் நாட் ஆல்வேஸ் பை தேர்ட் நார்மல் ஃபார்ம் ஓகே ரிமூவ்டு பை திஸ் ஒன் பட் நாட் இன் திஸ் ஒன் அப்போது இதில் இன்சர்ஷன் அனாமலை கிடையாது அப்டேட் அனாமலை டியூ டு டிரான்சிட்டிவிட்டி டிபெண்டன்சி கண்டிப்பாக இதில் இருக்கும் தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும் ஓகே தென் anomaly due to overlapping the candidate key this is the correct answer overlapping the candidate key already I told you x implies y அப்படின்னு எழுதுறோன்னா x ஆல்வேஸ் என்னவா இருக்கும் சூப்பர் கீயாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுது anomaly due to overlapping the candidate key deletion anomaly கிடையாது okay see the explanation for this question third normal form என்னதுன்னா eliminates the partial and transitive dependency allows some functional dependency left side வந்து super key right side வந்து primary attribute so but boys known normal formல functional dependency x implies y எடுத்தோம்னா x always super key-ஆ இருக்கணும் so it eliminates the anomalies even when there are overlapping candidate keys ஓகேங்களா so the answer for the ninth one is due to overlapping candidate keys okay so the first one is not suitable because here both third normal form and this one remove the redundancy then
update the anomaly due to இது வந்து transitive dependency எதில் இருக்கும் third normal formல இருக்கும் then C is the correct answer Dல deletion anomaly both இதில் third normal formலையும் சரி BCNF சரி reduce the deletion or anomalies okay so for example relation table of A, B, C இருக்கு A, B implies C ன்னு கொடுத்துருக்கேன் அப்போ C implies A okay here the candidate key are AB, BC overlapping key வந்து B இங்க ரெண்டுத்துல overlap candidate key என்னது B the common ஓகேங்களா அப்போ this relation is in third normal form but not in எதில் கிடையாது BCNFல கிடையாது because only one super key தான் இருக்கணும் okay then 10th question which indexing method is most efficient for range queries hashing B plus tree dense indexing sparse indexing ஓகேங்களா ஸோ இதில் ஆசிங் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுட்டு அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்கார்டை கீ வச்சு எடுப்போம் இல்லையா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்து ஒரு ஐடி கொடுத்து ஃபெச் பண்ணுவோம் இல்லையா அதுதான் ஆஷிங் பட் நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ரேஞ்சு இப்போ 20லேருந்து 50 வரைக்கும் வேணும் அப்படின்னா ஆசிங் யூஸ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியாது ஓகேங்களா பிகாஸ் இட் இஸ் ஃபைண்ட் த ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் வித் த சிங்கிள் கீ அதாவது எக்ஸாக்ட் மேட்சுக்கு தான் ஆஷிங் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இங்கே கேட்டிருக்கிறது என்னது ரேஞ்ச் queries அதாவது 50ல இருந்து 80லேருந்து 100 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா B ப்ளஸ் ட்ரீ தான் ஆப்ட் சூட்டபிள் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரீயில் நம்ம இங்கே எடுக்கிறோம் 80 இருக்குது அதுலேருந்து 90 இருக்குது இப்படி சைல்டு லெவல் வைஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு போகலாம் ரேஞ்சை வந்து ஃபெச் பண்ணி எடுக்க முடியும் ஓகே தென் டென்ஸ் இண்டெக்ஸிங்லேயும் ஸ்பார்ஸ் இண்டெக்ஸ்லேயும் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டெக்ஸ் கீ ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் டென்ஸில் வந்து எல்லா கீயுமே கரஸ்பாண்டிங் டு த இண்டெக்ஸ் கீ ஃபார் டேபிள் இருக்குன்னு வைங்க அதில் வந்து 10, 20, 30, 40 இருக்குது அப்படின்னா இட் பாயிண்ட் அவுட்ஸ் ஆல் த கீஸ் ஓகே ரெண்டுமே இண்டெக்ஸிங் தான் அதுவே இந்த ஸ்பார்ஸ் வந்து சம் ஆஃப் த கீஸ் டு பி இண்டெக்ஸ்டு இதில் பட் இதுலேயுமே என்ன பண்ண முடியாதுன்னா ரேஞ்சாக நம்மளால் எடுக்க முடியாது ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் B ப்ளஸ் ட்ரீ see the explanation so hashing அப்படிங்கிறது equal size so where id is equal to 101 அப்படின்னு கொடுத்தனா அந்த particular ரெக்கார்டை மட்டும் எனக்கு fetch பண்ணி எடுக்கிறதுக்கு hashing indexing யூஸ் ஆகும் இப்போ 20லேருந்து 30 வேணும் அப்படின்னு கொடுத்தோம்னா it is not good okay அதுவே B plus ட்ரீயில் வந்து indexed or ordered ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த between range கொடுத்து range queries-ஐ எடுக்க முடியும் okay so starting key and the scan sequentially through the leaf node அப்படியே ஸ்டார்டிங்கிலிருந்து லீஃப் நோடை சர்ச் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்கும் ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து B தான் டென்ஸ் இண்டெக்ஸிங்கும் ஸ்பார்ஸ் இண்டெக்ஸிங்கும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எவ்ரி சர்ச் கீ வந்து ஆக்சஸ் பண்ணணும் இதில் ரேஞ்ச் வச்சு நம்மளால் எடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார் 10th question B plus tree okay so hope you are clear in last 10 questions ஸோ DBMS பொறுத்த வரைக்கும் queries கொடுத்து உங்களை ட்ரிக்கர் பண்ணி கேட்பாங்க you must be clear in normalization functional dependency okay SQL queries எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் DBMS நம்மளால் clear பண்ண முடியும் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி clear பண்ணலாம் we can easily find the answer for that okay hope you are clear all the best